பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவனாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நடு செலுத்துகிறோம். கடந்து போன காலங்கள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவரே இந்த நாளை கூட எங்கள் ஆசிரியர் நாட்களில் காணத்தக்கதாக கர்த்தர் செய்தவுக்காக நடி படைக்கின்றோம். கர்த்தாவே ஆண்டவரே, பல்வேறு மக்கள் பல்வேறு நோய்களிலும் வியாதிகளிலும் பிரச்சனைகளிலும் ஆண்டவரே சிக்கி தவிக்கொண்டுகின்ற இந்த சூழ்நிலை கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே இம்மட்டும் நீர் எங்களை வழிநடத்தி இந்த நாளிலும் கொடுக்கத்தாவே உம்மை ஆராதிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை எங்கள் கட்டளிட்டீரே. நன்றியோடு குடும்பத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து இந்த வழிபாடு முழுவதும் கர்த்தர் எங்களை ஆட்கொண்டு நீர் வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உள்ளத்தின் சிந்தனைகளை கர்த்தர் ஒருமுகப்படுத்தும். வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தலும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை தாரும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே உள்ளத்திலே பரிசுத்தமான சிந்தனையோடு உம்மை ஆராதிக்க நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு புரிந்தும் உடைய அன்பின் கிரமங்களை தாங்கி வழிநடத்துவதாக எங்கள் ஆண்டவரும் மறைமரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 15ஆம் பாமாலையை பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். The
நின்ற வண்ணமாகவே நாம் ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகியிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்த்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். சகோதரரே, சகோதரிகளே, நாம் இப்பொழுது கர்த்தருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்களை எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம தந்தையாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரியர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவருக்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, போற்றுதற்குரிய உமது திருமைந்தன் அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்து தமது திருநாமத்தை உலகெங்கும் அறிவிக்க அவர்களை அனுப்பினாரே. நாங்கள் அவரது அழைப்புக்கு இணங்கி உண்மையுள்ள சீடரும் சாட்சிகளுமாய் இருக்க அப்போஸ்தலருக்கு அருளிய அருளை எங்களுக்கும் தாரும். உம்மோடும் தூய ஆவியோடும்
ஒரே கடவுளாக வீட்டிலிருந்து முடிவின்றி அரசாளுகிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உமது அடிபணிந்து மன்றாடுகிறோம். ஆமீன். அமருவோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் 1 அதிகாரம் 43 வசனங்கள் முதல் 51 வசனங்கள் முடிய. யோவான் 1 அதிகாரம் 43 வசனம் முதல் 51 வசனங்கள் முடிய. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின்பற்றி வா, பின் சென்று வா என்றார். பிலிப்பென்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் மோசேயின் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துரானுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதிலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே முக்கியமாக உண்டாவதாக. ஜெபம் செய்வோம்.
ஆவியானவரே, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்கள் மந்த செவிகளை கத்த திறக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் புரிகின்றோம். யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று தூய பேதுரடிகளார் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைக்கின்றோம். ஆமாண்டவரே, நித்திய ஜீவனை என்னென்றைக்கும் அழியாத நிலையான வாழ்க்கையை உம்முடைய வசனங்கள் வழியாக பெற்றுக்கொள்ள நீரை கிருபை செய்திடும். எங்கள் உள்ளத்தின் சிந்தனைகளை கத்தர் ஒருமுகப்படுத்தும். உமக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் ஊழியர்களே, உடன் விசுவாசிகளே, இந்த வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணை ஒழுங்கின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சீஷத்துவத்தின் மேன்மை, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்ற தலைப்பிலே சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீஷத்துவத்தின் மேன்மை. ரைட். இந்த டிசைபிள் என்கிற இந்த வார்த்தை ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்த ஒரு ஆங்கில வார்த்தை. டிசைபுலஸ் என்று சொல்லப்படுகின்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்த ஒரு ஆங்கில வார்த்தை டிசைபிள். அதில் இந்த டிசிப்ளின், ஒழுங்கு என்ற தமிழாக்கம் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த டிசைபிளஸ் என்கின்ற லத்தீன் வார்த்தைக்கு ஸ்டூடெண்ட் என்றும் லேர்னர் என்றும் ஃபாலோவர் என்றும் வெவ்வேறு பொருள் சுட்டப்படுகின்றது. ஸ்டூடெண்ட் இல்லை மாணவர், இல்லை மாணவி, மாணவன் மாணவி. அப்புறம் லேர்னர் கற்றுக்கொள்ளுகின்றவர். அப்புறம் ஃபாலோவர் பின்தொடர்கிறவர், பின் செல்கிறவர் என்று இப்படி வெவ்வேறு பொருள் சுட்டி காட்டப்படுகின்றது. சீஷத்துவம் அல்லது சீஷன் என்கின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் நாம் அநேக இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசியிலே மாத்திரம் ஓரிடத்தில் மட்டும் அந்த சீஷன் என்கின்ற வார்த்தை எபிரேய பதத்தோடு இணைக்கப்படுகின்றது. அதிலே உமது அடியவர் என்று அதை நாம் பொருள் கொள்ளுகிறோம். உமது அடியவராகிய நாங்கள் என்று. சர்வெண்ட் இல்லை அடிமை என்று கூட சொல்லலாம். ஸ்லேவ் என்று கூட அதை நாம் மொழிபெயர்ப்பலாம். அடிமை என்னன்னா உட்கார்ந்தா உட்காரு, எழுந்துருனா எழுந்துரு, அதுதான் அடிமை. அதை மிஞ்சி அவர் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இங்கே இந்த சீஷத்துவம் என்றதே கொஞ்சம் வித்தியாசமாக ஆண்டவர் சொல்கிறார். கடைசியில் நான் உங்களை சீஷர்கள் என்று சொல்லாமல் உங்களை சிநேகிதர் என்று சொன்னேன். அப்போது புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். அந்த சீஷன், இந்த டிசைபிளஸ் என்கின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதை எட்டுகிறது. அதை நாம் கவனிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆக இவ்வளவு நாள் ஒரு அடிமையாக நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க என்று ஆண்டவர் உடைய போதனை நிலவி வந்த சூழ்நிலையில் இறுதி காலகட்டங்களில் அவர் சிலுவைப்பாடு ஏற்பதற்கு முன்னதாக உங்களை நான் இனி சீஷர்கள் என்று சொல்ல மாட்டேன், உங்களை இனி சிநேகிதர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா குருவானவர் செய்கிறதை சீஷர் அறிந்திருக்க மாட்டார். ஆனால் சிநேகிதர்கள் அப்படி இல்லை. ஆக நகமும் சதையும் போல என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. ஆக அப்படி என்றால் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், உனக்கு தெரியாமல் நான் இதை செய்கிறதில்லை என்பது. அங்கே ஆண்டவர் அந்த சிநேகிதன் என்கின்ற வார்த்தையை அவர் அங்கே உபயோகப்படுத்துகின்றார். புதிய ஏற்பாட்டிலே யோவான் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம், யாராவது வாசிங்க. யோவான் 9:28 வசனம். நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர்கள். இங்கே பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் கூட்டம் ஆண்டவரோடு தர்க்கிக்கின்றது. அப்போ என்ன அர்த்தம்? மோசேக்கு சீஷர்கள் இருந்திருக்கிறார்கள். தட் மீன்ஸ் we are the followers of Moses, we are the followers of the law, we are followers of the 10 commandments, we are the followers of the Torah, உடன்படிக்கை, டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஐந்தாகமம், பென்டடூக். ஆக நாங்கள் மோசேயின் சீடர்கள். மோசே எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம். நீ மோசேயினுடைய சட்டத்திட்டத்திற்கு விரோதமாக எங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறாய். நீ உன்னை தேவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். உன்னுடைய மாம்சத்தை எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறாய்.
ஆக இதுதான் அங்கே அந்த 9ஆம் அதிகாரம் பூரா அங்கே தர்க்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். சரி, அங்கே என்ன நாம் விளங்கிக் கொள்கிறோம்? we are the followers of the book of law. சட்டத்தை நாங்கள் கடைப்பிடிக்கின்றவர்கள். ஆக சட்டத்தை கடைப்பிடிக்கின்றவர்கள் சீஷர்கள் என்று இங்கே ஆண்டவரிடத்தில் ஒரு அறிக்கை வைக்கிறார்கள். affirmation, we are the disciples of Moses. ஆக சட்டத்திட்டங்களை நாங்கள் கடைப்பிடிக்கின்றவர்கள். யோவான் ஸ்நானகனுக்கும் சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். இயேசுக்கு மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகனுக்கும் சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை இன்றைக்கி நான் வாசிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தில் இருந்து புரிந்து கொள்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் தன்னுடைய சீடர்களில் 2 பேரை அனுப்பி, இல்லையா? அப்போ அவருக்கும் சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகனுக்கு சீஷர்கள் இருந்திருக்கிறார்கள். தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம், இல்லை லேர்னர்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ யோவான் ஸ்நானகன் போதிக்கின்ற போதனையை டு லிசன், கேட்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, அல்ல ஃபாலோயர்ஸ், அவரை பின்பற்றுகின்ற மக்களாக, சீஷர்களாக இங்கே இருந்திருக்கிறார்கள். அனுப்புகிறார். ஒரு நாள் என்னதான் நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே அனுப்புகிறாங்க. அங்கேயும் 2 பேர் அனுப்புகிறார் யோவான் ஸ்நானகன். வருகிறவர் நீர்த்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இப்போ மோசேக்கும் சீஷர்கள் இருந்திருக்காங்க. தட் மீன்ஸ் ஃபாலோயர்ஸ், இல்லை ஸ்டூடெண்ட், புக் ஆஃப் லா, இல்லை தோராவினுடைய மாணவர்கள், சட்ட புத்தகத்தின் மாணவர்கள், நியாயப்பிரமாணத்தின் மாணவர்கள், என்ன சொல்லலாம், 10 கட்டளைகளின் மாணவர்கள், 10 கட்டளைகளை கடைபிடிக்கின்ற மாணவர்கள், இல்லை 10 கட்டளைகளை கற்றுக்கொள்ளுகின்றவர்கள், லேர்னர்ஸ் ஆஃப் 10 commandments என்று நாம் அதை மொழிபெயர்க்கலாம். யோவான் ஸ்நானகன் சிரச்சேதம் செய்த பிறகு மத்தேயு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சீஷர்கள் 2 பேர் அவனுடைய உடலை எடுத்து அடக்கம் பண்ணுகிறார்கள். இப்படி யோவானுடைய சீஷர்கள் வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு கதாபாத்திரங்களை அவர்கள் ஏற்கிறார்கள். இப்போ ஆண்டவர் கொஸ்டின் பண்ணுறது அந்த 2 பேர், இல்லை ஆண்டவர் செய்கின்ற அற்புதங்களை பார்த்து வருவதற்கு 2 பேர், யோவானுடைய உடலை அடக்கம் பண்ணுவதற்கு 2 பேர். ஆக இப்படி ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, அவரை பின் செல்லுகின்றவர்கள் 2 பேர். இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களை இந்த சீஷர்கள் ஏற்கிறார்கள். ஆகவே இந்த டிசைபிள்ஷிப் என்பது ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டவங்க மாத்திரம் அல்ல, ஸ்டூடெண்ட் மாத்திரம் அல்ல, பட் ஃபாலோயர்ஸ், இன்னும் கற்றுக்கொள்ள லேர்னர்ஸ் என்று அப்படியாக நம்ம நினைப்பில்லை. கடைசியில் ஆண்டவர் அந்த சீடர்கள் என்பதையே, டிசைபிள் என்பதையே ஃப்ரெண்ட்ஸ் என்று அவர் கடைசியிலே முடிக்கிறார். அதான் ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆங்கிலிக்கன் சர்ச் அவங்க இந்த டிசைபிள்ஷிப்பை பற்றி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 3 aspects ஆஃப் டிசைபிள்ஷிப். டிசைபிள்ஷிப் இஸ் லிவிங் பை ஃபெய்த் இன் கிரைஸ்ட். ஃபெய்த் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் மீது இருக்கின்ற விசுவாசத்திலே வாழ்வது. டிசைபிள்ஷிப் இஸ் லிவிங் பை ஃபெய்த் இன் கிரைஸ்ட். இயேசுவின் மீது வைக்கின்ற நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே வாழ்ந்து வருவதுதான் சீஷத்துவம், சீஷன். 2வது, டிசைபிள்ஷிப் இஸ் வாக்கிங் இன் த ஸ்பிரிட். ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நடப்பதுதான் சீஷத்துவம். ஆக கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்திலே வாழ்வது, ஆவியானவர் சொல்லுகின்றபடி நடப்பது. 3வது, டிசைபிள்ஷிப் இஸ் ரெஸ்டிங் இன் காட்ஸ் கிரேஸ். பிதாவாகிய தேவனுடைய கருணை அல்ல இரக்கம், அருள், கிருபை, அதில் ஓய்வெடுத்துக் கொள்வது, ரெஸ்ட், இளைப்பாறுவது என்று 3 விதமான 3 aspects ஆஃப் டிசைபிள்ஷிப் இங்கே நமக்கு தருகிறார்கள். இன்றைக்கு திருமறை பாடமாக படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வசனங்கள் வரை, 51 வசனங்கள் வரை நாம் வாசித்தோம். அங்கே நாத்தான்வேலை குறித்தும் மற்ற 2 சீடர்களை குறித்தும் இயேசுநாதர் கடந்து செல்வதை குறித்தும் நாம் விவரமாக வாசித்து அறிகின்றோம். இந்த நாத்தான்வேல் அவரை பர்தொலமேயு அவரோடு இணைத்து பார்க்கிறார்கள். அந்த பர்தொலமேயு தான் நாத்தான்வேல்
என்ற ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு கிடைக்கப்பட 12 சீடர்களில் ஒருவர். ஆனால் அவங்க மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலோ அல்லது மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலோ அந்த நாத்தான்வேல் என்ற பெயர் இடம் பெற்றிருக்காது. உங்களுக்கு பர்தொலமே என்கின்ற பெயர் தான் அங்கே இடம் பெற்றிருக்கும். அந்த பர்தொலமே தான் இங்கே நாத்தான்வேல் என்கின்ற அந்த பெயரோடு இங்கே சுட்டி காட்டப்படுகிறார் என்று யோவான் நற்செய்தியாளர் அவருக்கு மாற்று பெயரை அவருக்கு கொடுக்கின்றார். அங்கே அந்த காலகட்டங்களில் குரு மேலே இருப்பார், மேலே உட்காந்துருப்பார், திண்ணையில் உட்காந்துருப்பார். சீஷர்கள் ஒரு படிநிலை கீழே இறங்கி கீழே தரையிலே அமர்ந்து குருவானவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதுதான் அந்த கால ஒரு படிநிலை, ஒரு ஹைரார்கி செட்டப். நான் உயர்ந்தவன், நீங்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள். நாம் எல்லாம் தெரிந்தவன், நீங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள். நான் எல்லாம் சாதிக்க தெரிந்தவன், உங்களுக்கு எதையும் சாதிக்க தெரியாது. இப்போதான் நீங்கள் கத்துக்குட்டி, இப்போதான் வந்திருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு படிநிலை, அங்கே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு அமைப்பு இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இயேசுவானவர் ஏதோ மேலே உட்கார்ந்துக்கிட்டு நீங்களான எனக்கு அடிமைகள், இங்கே கீழே இருங்க, நான் உயர்ந்தவன் நீங்கள் தாழ்ந்தவர் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு இல்லாமல், பிரிவினை இல்லாமல், ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரையும் சரிசமமாக கருதுகின்ற ஒருவராக இயேசுவானவரை நாம் இங்கே காண்கின்றோம். போப் பிரான்சிஸ் அவங்க இந்த டிசைபிள் பற்றி என்ன சொல்கிறாங்க பாருங்க. பீயிங் a disciple means being constantly ready to bring the love of Jesus to others. ஆக இயேசுவின் அன்பை பிறருக்கு எந்த நேரத்திலும் கொண்டு செல்ல ஆயத்தமாக இருக்கிறது தான் டிசைபிள். இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வது, ஈவன் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அவர் சஃபரிங்ஸ், அதுதான் முக்கியம். அதான் இயேசுநாதர் சொல்றார், மார்க்கு 16, லூக்கா 8, மார்க்கு 6. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஆக இங்கே சீஷத்துவம் என்பதை பாடுகளோடு ஒப்பிட்டு பேசுகின்றார் போப் பிரான்சிஸ் அவர்கள். சீஷத்துவம் என்பது ஒரு அல்லது கிறிஸ்தவ சீஷத்துவம், மற்ற மதத்தில் இருக்கிறாங்க, சீடர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அது வேறு. கிறிஸ்டியன் டிசைபிள் என்பது பாடுகளினூடே சாட்சியாக வாழ்வது. ஈவன் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் சஃபரிங்ஸ் அண்ட் திஸ் கேன் ஹேப்பன் அன்எக்ஸ்பெக்டட்லி. எந்த நேரத்தில் நமக்கு பாடுகள் வரலாம், எந்த நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை மூடி வச்சிருக்காங்க, இது நமக்கு ஒரு பாடு தான் அது, இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு கிடையாது, கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இது ஒரு உபத்திரவ காலம் அல்ல, பாடுகளின் காலம். அன்எக்ஸ்பெக்டட்லி அண்ட் இன் எனி பிளேஸ், எந்த இடத்துல நமக்கு உபத்திரவம் வரலாம். அது பேர் என்ன, தமிழ் வெஸ்லி சர்ச்சாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கல்யாணம் இப்போ வாலிப பிள்ளைங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வேற ஒரு சர்ச்சுக்கு மாப்பிள்ளையோடு நீங்கள் போய் அங்கே ஒரு சர்ச்சில் கூட உங்களுக்கு பாடுகள் வரலாம். இன் எனி பிளேஸ், உங்கள் மாமியார் வீட்லேயும் பாடுகள் வரலாம். இன் எனி பிளேஸ் உபத்திரவங்கள். மோகன் ஸ்ரீலாசர் சொல்லுவார், உன் புருஷன் குடிகாரனா நீ அங்கேயே இரு, அடி உதம் வாங்கினே இரு, இதுதான் உனக்கு கடவுள் நியமிச்சது, நீ போக முடியாது, தப்பிக்க முடியாது, 3 முடிச்சு போட்டு தாலி கட்டியாச்சு, அதுதான் உனக்கு வாழ்க்கை, எந்த நேரமே நீ அங்கேயே தான் இருக்கணும். அதான் தமிழில் சொல்கிறான், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்கிறான். அதுதான் நியமித்தது. ஆக பாடுகள் எந்த உருவத்திலும், எந்த நேரத்திலும், யார் மூலமாகவும், எந்த வடிவத்திலும் அது வரலாம். அன்எக்ஸ்பெக்டட்லி இன் எனி பிளேஸ், ஆன் த ஸ்ட்ரீட் ஆர் இன் எ சிட்டி ஸ்கொயர். ஒரு தெருவில் உனக்கு ஒரு பாடுகள் வரலாம், இல்லை ஒரு சந்தை வெளி, சிட்டி ஸ்கொயர். டியூரிங் ஒர்க், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உனக்கு பாடுகள் வரலாம். இன்றைக்கெல்லாம் எவ்வளோ சாட்சியாக சொல்கிறது கேட்குறாங்க, அவங்க ஹையர் அஃபிஷியல் எவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. ஒரு கிறிஸ்தவர் என்பதற்காக அவர் புறஜாதியாக இருப்பார், நம்ம சர்வீஸுக்கு வரணும் அப்படின்னா டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் இன்றைக்கி ஒர்ஷிப்புக்கு வர முடியல, காரணம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அவன் அந்நிய ஜாதியாக இருப்பான், புறஜாதியாக இருப்பான். உன் டைம் எதுதான், உன் டைம் 8 மணி, 8 மணிக்கு முடிச்சு நீ ஒர்ஷிப்புக்காக இது பண்ணி எங்கே வேணாலும் போ, உன் டைமுக்கு நீ வேலை செய்யணும். முடியாது.
ஆக இன் ஒர்க் பிளேஸ் ஆர் இன் எ ஜேர்னி, பயணப்பட்டு போகும்போது கூட நமக்கு பாடுகள் வரலாம். ஆக being disciple means constantly ready to bring the love of Jesus to others even in the midst of our sufferings. அமெரிக்க தேசத்தை சேர்ந்த செல்வமிக்க குடும்பத்தில் அட்டாலி என்கின்ற ஒரு பெண்மணி பிறந்தார். வாலிப வயது. ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது. செல்வ செழிப்பான குடும்பம், செல்வ செழிப்பை விட முடியவில்லை. ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்றார் இல்லையா பவுல் அப்போஸ்தலர். அது மாதிரி கிறிஸ்துவின் அன்பு அவரை நெருக்கி ஏவ இந்திய தேசத்திற்கு வந்தார். பங்களாதேஷ்க்கு வந்தார். பங்களாதேசத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். டேவிட் என்கின்ற ஒரு மனிதரை திருமணம் செய்து கொண்டார். 6 பிள்ளைகள். டார்ஜிலிங்கில் படிக்கிறாங்க, கான்வென்ட்டில் படிக்கிறாங்க. 1943ஆம் ஆண்டு எதிர்பாராத வெள்ளம், பெருமழை, இடிமின்னல், பூமி எதிர்ச்சி. பிள்ளைகள் தங்கியிருந்த விடி தரைமட்டமானது. 6 பேரும் இறந்து போனார்கள். எப்படி யோசிப்பாங்க, ஆண்டவரே இதுக்காகவா நீ என்ன கொண்டு வந்தீங்க? நான் அமெரிக்காவிலே இருந்திருப்பனே, செல்வ செழிப்பா இருந்திருப்பனே, கஷ்டப்படாமல் நான் சம்பாரிச்சிருப்பனே, கஷ்டப்படாமல் நான் சாப்பிட்டிருப்பேனே, இந்த மாதிரி உபத்திரவத்துக்காக என்னை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஆண்டவர் அந்த சோதனையிலும் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு நீ காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு கூட பேசினார். தன்னுடைய பிள்ளைகள் நினைவாக லீ மிஷன் என்கின்ற ஒரு மிஷனை, ஒரு சுவிசேஷ ஊழியத்தை, ஸ்தாபனத்தை அவர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அனாதை பிள்ளைகள், குடிகார தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள், பாலியல் தொழில் செய்கின்ற பெண்களுடைய பிள்ளைகள், இப்படி ஆதரவற்ற நிலைமையிலே தெருவிலே பிச்சை எடுக்க விடப்பட்ட அந்த பிள்ளைகளை அரவணைத்து அவர்களுக்காக லீ மிஷன் என்கின்ற ஒரு சொசைட்டி அவர்கள் ஆரம்பித்து பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். அவர்களே படித்த அநேகம் பேர் நல்ல அரசாங்கத்தில் நல்ல உயர்வான ஒருவர் பேராயராக பங்களாதேஷிலே அருட்பொழிவு செய்யப்பட்டு இருக்கிறார். ஆக கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. இதுதான் சீஷத்துவம். இன் த மிட்ஸ்ட் ஆஃப் சஃபரிங் இயேசுவின் அன்பை நாம் பிறரோடு கூட நாம் பகிர்ந்து கொள்வதற்கு இன்னைக்கு நமக்கு வழி திறந்து கிடக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக எத்தனையோ மக்கள், எத்தனையோ பிள்ளைகள் குடிகார தகப்பனாலே, பாலியல் தொழில் செய்கின்ற பெண்களாலே பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அடியவர்களாய், கிறிஸ்துவின் சீஷர்களாய் அவருடைய வாழ்க்கையிலே நாம் ஒளியேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லிவிங் பை ஃபெய்த் இன் கிரைஸ்ட். இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸில் இது ஒரு ஆஸ்பெக்ட். ஆக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கும் பங்களாதேஷ்க்கு போனீங்களா, லீ மெமோரியல் சர்ச் அப்படின்னே நீங்கள் பார்க்கலாம். டேவிட் லீ அட்டாலி அவருடைய நினைவாக லீ மெமோரியல் சர்ச் என்கின்ற ஒரு சிறந்த திருச்சபை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்கும்போது பில்லி கிரஹாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, டு பி எ டிசைபிள் இஸ் டு பி கமிட்டட் டு ஜீசஸ் கிரைஸ்ட் as Savior and Lord and committed to following Him every day. To be a disciple is also to be disciplined in our body, mind and spirit. ஆவி, ஆத்மா, சரீரத்திலும் நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக. இதை நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறேன், தசம பாகம் கொடுக்குறேன், இதெல்லாம் பெரிய பெரிய பிரசங்கியாரெலாம் இன்றைக்கி விட்டு சாடுறாங்க வச்சு. இதெல்லாம் வச்சுன்னு நீ என்ன பண்ண முடியாது, நீ கிறிஸ்தவன் சொல்லிக்காத, இதெல்லாம் உன்னை பரலோகத்தை கூட்டின்னு போகாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் ஆறுதல் அடைவார்கள். ஆக பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். டு பி எ டிசைபிள் இஸ் ஆல்சோ டு பி டிசிப்ளின்ட் இன் அவர் பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். உடம்பு இங்கே இருக்குது, மனசு எங்கேயோ போய்கிட்டு இருக்குது, மனசு அலைப்பாயுது,
physically present but mentally absent. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம், சிந்தனைகள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஒரு ராஜா ஊர்வலம், அது ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு யானையில் வந்து கொண்டிருந்தார். சில ரத்தின கற்கள், சில வைரக்கற்கள் ரொம்ப கஷ்டங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறார். போகின்ற வழியில் திடீரென்று இந்த யானைக்கு மதம் பிடித்து விடுகிறது. மன்னரை அங்கிருந்து வீசி எறிகிற, தூக்கி வாரி போடுகிறது. மாணிக்க கற்கள், வைரக்கற்கெல்லாம் சிதறுண்டு ஓடுகின்றது. அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி பொறுக்கிறாங்க. அதை நம்மளால் இந்த டேங்கர் லாரி கவுந்துச்சுன்னா போய் எண்ணெயை பிடிப்பான் பாரு, அந்த மாதிரி பாமாயில் பிடிப்பான், பக்கெட்டாக பிடிச்சிட்டு வருவான் வீட்டுக்கு. அந்த மாதிரி கேஸு. ஆனால் ஒரே ஒரு கருப்பின இளைஞர் அந்த யானை மன்னரை தாக்கிவிடாதபடிக்கு அவரை பாதுகாக்கின்றார். மன்னர் கேட்குறார், ஏன்பா எல்லாம் வந்து அவன் கஷ்டத்தில் இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான், நீ என்ன அப்படி இருக்கிற, நீ எதாவது கொஞ்சம் எடுத்துக்கூடாதா? வேண்டாம் மன்னா, நான் உங்களை காப்பாற்றினால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதை எனக்கு செய்வீர்கள். உங்களுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம். காசு இருக்க நாளைக்கு அவனை திருடிட்டு போயிடுவான். வைரத்தை நான் எடுக்கிறத பார்த்து கிடைக்காதவன் என்ன பண்ணுவான்? ஒரு நாளைக்கு அது வந்து என்னை குத்தி கொலை செய்து விட்டு கூட அந்த வைர கற்களை திருடி கொண்டு சென்று விட முடியும். ஆனால் உங்களை நான் காப்பாற்றினேன் என்றால் அதைவிட மேலான சிறப்பு நீங்கள் எனக்கு செய்ய முடியும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் அவயங்களை ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அதான் சிலுவை எடுக்கணும். சிலுவையை தூக்கிட்டு வைர கற்களையும் தூக்கிட்டு போக முடியாது, சிலுவையும் சம்பந்தப்பட்டு மாணிக்க கற்களையும் தூக்கிட்டு போக முடியாது. ஆற்றுல ஒரு கால், சேத்துக்குள்ள ஒரு கால். அதான் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் கண்டித்து உணர்த்துகிறார். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், ஏகோவா தெய்வமானால் ஏகோவை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள். உலகத்துக்கும் நாங்கள் நல்லவளாக இருந்திருக்கோம், இயேசுநாதருக்கும் நாங்கள் நல்லவங்களாக இருந்துக்குவோம் முடியாது. பா போயிட்டு வாப்பா டாட்டா. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். என் பிதாவை சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆமென். அருமையானவர்களே, to be a disciple is to be committed to Jesus Christ as Savior and Lord and committed to following Him every day. அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஆவியானவர் அங்கே நாத்தான்வேலை வழிநடத்தினால்தான் தான் நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ, வா வந்து பார், நாசரேத்தில் நன்மை வரக்கூடுமோ வந்து பார். அங்கே வந்து பார்க்க, ரபி எங்கே தங்கியிருக்கிறீர், நீர் என்னை எப்படி அறிவீர்? அத்திமரத்தின் கீழே இருக்கும் முன்னே நான் உன்னை கண்டு கொண்டேன். இந்த அத்திமரம் வந்து அங்கே தான் வந்து விளக்குற இடம். அது தட் மீன்ஸ் லா, புக் ஆஃப் தோரா, 5 ஆகமத்தை விளக்குகின்ற ஒரு இடம். அது புறஜாதி மக்கள் அங்கே வந்து கற்றுக்கொள்வார்கள். யூதர்கள்லாம் ஜெபாலயத்துக்கு போயிடுவாங்க இல்லையா, அது ஒன்று. 2வது, பஞ்சாயத்து அங்கே தான் கூடும். அத்திமரத்துக்கு தான் பஞ்சாயத்து கூடும், நீதியான தீர்ப்பு. ஒருவேளை ஆண்டவர் இந்த நாத்தான்களுடைய அந்த தீர்ப்பை கண்டு சொல்லியிருக்கலாம், அல்லது அவர் விளக்குகின்ற முறையை, புறஜாதி மக்களுக்கு அந்த 5 ஆகமத்தை விளக்குகின்ற முறையை வைத்து ஆண்டவர் அவரை கண்டுக்கலாம். நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், வாக்கிங் இன் த ஸ்பிரிட். ஆவியானவருடைய வழிநடத்தின்படி நாம் நடத்தப்படும் பொழுது உண்மைக்காக, உண்மையோடும் நீதியோடும் உத்தமத்தோடும் நியாயத்தோடும் நாம் வாழ்வோம். நாத்தானை குறித்து அங்கே மெச்சிக்கொள்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆமாம். எனக்கு அருமையான, இன்றைக்கு நாம் யாரால் வழிநடத்தப்படுகிறோம்? அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு நம்மை வழிநடத்துகிறார்கள். சினிமா நட்சத்திரங்கள் இன்றைக்கு நம்மை வழிநடத்துகின்றது. அவங்கள மாதிரி மேக்கப் போட்டுருக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது இல்லையா, எல்லாவற்றையும் அவர்களை போல இல்லை நமக்கு வந்து மனசில் பேசிக்கிட்டே இருக்குது.
இதை வாங்கு, அதை வாங்கு, இப்படி செய், அப்படி செய். இமிட்டேட் பண்ணுறோம். சில கிரிக்கெட் நட்சத்திரங்கள் இல்லை, யூத்லாம் இருக்கிறீங்களா, கிரிக்கெட் நட்சத்திரங்கள், அவ்வளோ காசு கொடுத்து காசுக்காக அப்படி செய்கிறான். நான் அப்படி செய்யக்கூடாது. அவன் காசுக்காக சேர்த்த வாரி பூசிக்கிறான், நாம் சேர்த்த வாரி பூசிக்கக்கூடாது. அவன் காசுக்காக ட்ரீம் 11 அனுப்புகிறான், நாம் அப்படி இல்லை. அதில் கீழே போட்டுறான், இது பொருளாதார சீரழிவுக்கு உங்களை வழிவகுக்கும், பி கேர்ஃபுல் அப்படின்னு போடுறான். அது தெரிஞ்ச நம்மள என்ன பண்ணுறான், அதில் பணத்தை கட்டுறான். ஆக ஆவியானவருடைய வழிநடத்தின்படி நடத்தப்படுகின்றவர்கள் தான் சீஷர்கள். மாறாக உலகம் போகின்ற போக்கில் அல்லது அரசியல் தலைவர்கள், சினிமா நட்சத்திரங்கள், ஈவன் மத போதகர்கள், அவங்களும் சில நேரங்களில் நம்மை தவறாக வழிநடத்தக்கூடும். ஆனால் வேதம் ஒருபோதும் நம்மை தவறாக வழிநடத்தாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தவறாக வழிநடத்த மாட்டார். ஆவியானவர் நம்மை தவறாக வழிநடத்த மாட்டார். மூன்றாவதாக, ரெஸ்டிங் இன் காட்ஸ் கிரேஸ். கிறிஸ்து ஆண்டவருடைய பிதாவாகி தேவனுடைய இளைப்பாறுதலிலே அல்லது அவருடைய கருணையிலே இரக்கத்திலே இளைப்பாறுகின்றவர்கள். Paul David Tripp, discipleship is always an inescapable war between the kingdom of self and the kingdom of God. சீஷத்துவம் என்பது நம்முடைய சுயத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் இடையே இருக்கின்ற ஒரு மிக பெரும் போராட்டம், மிக பெரும் போராட்டம். அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றால்தான் இளைப்பாறுதல். கோபாக்கினி நாளை நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள், கடினப்படுத்தாதீங்கள். இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள் கடினப்பட்டு போயிருக்குது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? Discipleship is always an inescapable war between the kingdom of self. மனசு சொல்லுது, இதை செய்ய, இந்த தப்பை பண்ணு, இப்படி அநியாயம் பண்ணு, இதை இப்படி அக்கிரமம் பண்ணு, செல்ஃப். ஆனால் வேதனை சொல்லுது, ஐயோ அப்படி செய்யாத, செய்யாத, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இதையெல்லாம் நான் சிறுவதை முதல் நான் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு? உனக்கு உண்டான விளைவிட்டு தரித்திர இருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. வார் பிட்வீன் செல்ஃப் அண்ட் கிங்டம் ஆஃப் காட். சுயத்திற்கும் இன்னுமாக ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கும் இடையே இருக்கின்ற ஒரு மிக பெரும் போராட்டம். இன்றைக்கு முதல் பாடமாக யோசேப்பை குறித்து வாசித்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்கள். போராட்டம். யோசேப்பு போத்திபாரின் அரண்மனையிலே அவனுடைய மனைவி கூப்பிடுகிறாள், என்னோடு இன்றைக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தான் போராட்டம். செல்ஃப், மாமிசத்திற்கும் உலகப் பொருளாகிய மாமிசத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இடையே இருக்கின்ற போராட்டம். யோசேப்பு அதில் வெற்றி பெறுகிறார். யோசேப்பு அதில் வெற்றி பெறுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக திருச்சபையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்தின் மேன்மை. காஸ்ட்னாக்கா விலைக்கிரயம் இல்லையா? விலைக்கிரயம் தான் சொல்லணும். ஆக சீஷத்துவம் என்பது விலை மதிப்பற்றது, அதெல்லாம் விலை மதிக்க முடியாதது, விலை மதிக்க முடியாதது சீஷத்துவம். காசு கொடுத்து வாங்கி விடுவதல்ல இந்த சீஷத்துவம். faith in Christ, living by faith in Christ. கிறிஸ்துவின் விசுவாசத்திலே நாம் வளருவது, வாழ்வது, ஆவியானவராலே வழிநடத்தப்படுவது. இது மாத்திரமல்ல, கடவுளுடைய கிருபைக்குள்ளாக நம்மை இளைப்பாற்றிக் கொள்வது. இதுதான் சீஷத்துவம். ஆக இன்றைக்கு இவளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தினந்தோறும் ஆலயத்திற்கு வருகிறோம், தசமா கொடுக்கிறோம். அதான் சொன்னான் பரிசேயன், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாக கொடுக்கிறேன். இந்த அநியாயக்காரன் போல நான் அல்ல. அநியாயக்காரனோ தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாகிறோம். நம்ம என்னதான் நல்லது செஞ்சால் கூட நம்ம பாவிகள் தான், அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே
அது பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டிரும் என்பது அல்ல. ஆக சீஷத்துவத்திலே இன்னும் ஒரு படிக்கல் அல்லது இன்னும் ஒரு அனுபவம், தினந்தோறும் ரட்சிக்கப்படுகின்ற அந்த அனுபவம். ஆக இப்படிப்பட்ட இந்த சீஷத்துவத்தின் மேன்மையை நாம் உணர்ந்தவர்களாக, ருசித்தவர்களாக, அனுபவித்தவர்களாக, கடைசி பிறந்த மரணத்தின் இல்லையா நம்மை விட்டு எல்லாம் எடுபட்டு போனாலும், நாம் எல்லாவற்றையும் இழந்தாலும், கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. நான் சூப்பர் பாட்டு, அதெல்லாம் மறந்து போச்சு, எல்லாமே மறந்து போச்சு, எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் அடைவோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். நம்முடைய சாட்சியுள்ள வாழும் மூலமாக, நம்முடைய சீஷத்துவத்தின் மூலமாக இந்த திருச்சபை இன்னும் வளர வேண்டும். 160 ஆண்டுகள் மாத்திரமல்ல, 260களும் இந்த திருச்சபை நம்முடைய திருச்சபை காண வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் இதை கேட்டுக்கொண்டுங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்மிழத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக புந்திபிலாத்தின் காலத்தில் சிலுவையின் அறிவுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபையை தயவு செய்து உட்காரவும். எப்பொழுது திருச்சபையின் அறிவிப்புகளை நம்முடைய செயலர் அவர்கள் நமக்கு அறிவிப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமான திருச்சபை அங்கத்தினர்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான சமாதானத்தையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் படைக்க இருக்கும் காணிக்கைகள் மற்றும் உங்கள் நன்றி காணிக்கை உரைகளை காணிக்கை பாடல் கடைசியாக பாடும் பொழுது நேரடியாக நீங்கள் இங்கே படைக்கலாம். அதேபோல் ஜப குறிப்புகள், ஜப வேண்டுதல்கள் ஏதாவது இருப்பின் அங்கு ஒரு பாக்ஸ் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதில் எழுதி அதில் போடலாம். உங்களது மாத சந்தா காணிக்கை உரைகளையும் இந்த பாடல் முடிவில் நீங்கள் இங்கே படைக்கலாம். மேலும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுடைய சந்தாகளில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தயவு செய்து ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் இங்கே உள்ளே நீங்கள் அதனுடைய விளக்கத்தை கேட்டு பெறலாம். யாரிடமாவது அதை பற்றி பேசி அவர்கள் ஏதாவது தவறாக சொல்லி தயவு செய்து அந்த வேலை செய்யாது. உங்களுக்கு என்ன சந்தேகம் தயவு செய்து வாங்க, உள்ள ஆராதனை முடிந்தவுடன் இதை பற்றி விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொண்டு செல்லலாம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் நமது ஆலயத்தில் ஆயர் அவர்கள் கான்ஃபர்மேஷன் கிளாஸ் எடுக்க தயாராக உள்ளார். சென்ற வாரத்தில் ஒரு சில காரணங்களால் அவரால் எடுக்க முடியவில்லை. ஆனாலும் இந்த வகுப்புகள் உங்களுக்கு ஆன்லைனில் வந்துடுச்சு. எல்லா வகுப்பும் ஆன்லைனில் வரும். இந்த வாரம் தயவு செய்து இப்பொழுது பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வரல, ஆனால் பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி, ஏன்னா ஒரு லைட்டெல்லாம் போட்டு மைக்கு போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி ஆயர் அவர்கள் நேரம் செலவு பண்ணி இந்த கிளாஸ் எடுக்கிறார். நேரடியாக இந்த பிள்ளைகளை பார்த்து சில கேள்விகள், சில சந்தேகங்களை பற்றி கூற அவர் விருப்பத்துடன் வருகிறார். பைபிளில் நிறைய ரகசியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம பெற்றோர்கள் இவ்வளோ பெரிய ஆளாகி கூட ஒரு சில வார்த்தைகள் பைபிளில் என்ன இருக்குது,
இது எப்படி பைபிள் உருவானது, ஒரு தீர்க்கதரிசிகள் எப்பொழுது உருவானார்கள், இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தெரியல, எனக்கு தெரியல. தயவு செய்து அந்த பாடங்கள் எடுக்கும் பொழுது அந்த பாடங்களை நீங்களும் கேளுங்க, என்ன அந்த அர்த்தத்தோடு அவர் சொல்லுகிறார் என்று. பெரியவர்கள் நம்ம பெரியட்டாயிச்சோம், நம்ம கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்தாச்சு, நம்ம பேர பசங்களுக்கு பெரியதெல்லாம் அதெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள் அதை, ஓ இப்படி ஒரு ரகசியம் இந்த பைபிளில் இருக்குதா அப்படின்னு. அது கன்ஃபர்மேஷன் பிள்ளைங்களுக்கு தான் எடுக்கிறாங்க, நம்மளுக்கு கிடையாது. தயவு செய்து அதை நினைக்காதீங்க. அதனால தான் அந்த குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்லேயும் வருது. அது கன்ஃபர்மேஷன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னே தனியாக ஒரு குரூப் இருக்குது, அது இல்லாத ஆலய குரூப்பில் கூட போடுறோம். அதை தயவு செய்து அதை பார்த்து உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி தயவு செய்து அனுப்பி வையுங்கள். ஆராதனை முடிந்தவுடன் உங்களுக்காக ஒரு சிறிய சிற்றுண்டி ஒழுங்கு செய்யப்பட்டது. அது திரு மோசஸ் சுந்தர் அண்ட் ஜாக்லின் பப்பி இவங்க குடும்பத்தின் சார்பாக இந்த சிற்றுண்டி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து நீங்கள் ஆலயம் முடிந்தவுடன் அதை அறிந்துவிட்டு செல்லவும். குறிப்பாக அந்த உணவை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்குள் வராதிங்க. வாரம் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் மீண்டும் சொல்லுகிறேன். யாராவது அதை கேட்காமல் இருந்தால் தயவு செய்து நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்து, உங்களுக்கு அந்த இடம் ஃபேனு சேர் எல்லாம் போட்டு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது, நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்டு செல்லவும். இந்த குடும்பத்திற்கு ஆலயத்தின் சார்பாக வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். இதுபோல் ஆலய முடிகிற சமயங்களில், அதாவது குறிப்பாக ஈவினிங் சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீஸ் நடக்கும்போது உங்களில் யாராவது இது போன்று நானும் எங்கள் குடும்பத்தின் சாராக இந்த சிற்றுண்டி அளிக்க விரும்புகிறேன் அப்படின்னு யாருன்னா ஆயத்தமாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் எங்களை பார்த்து அதற்கு உண்டான விவரங்களை கேட்டறிந்தால் நலமாக இருக்கும். இந்த வாரம் பிறந்த நாட்களை காணும் திருச்சபை அங்கத்தினர்கள்: 14ஆம் தேதி மிஸ்டர் C.K. தாமஸ், 15ஆம் தேதி மிஸ்டர் பால் பிரதீப், சன் ஆஃப் மிஸ்ஸஸ் கல்யாணி ஜெயகரன், 16ஆம் தேதி மாஸ்டர் பி. மைக்கேல் ராஜ்குமார், சன் ஆஃப் மிஸ்டர் பினகாஸ் ஜான், 16ஆம் தேதி எஸ். ஜோஷ்வா டேனியல், சன் ஆஃப் மிஸ்டர் சாலமன் ஜேசுதாஸ், 16ஆம் தேதி மிஸ்டர் ஆர். கிரண்குமார், சன் ஆஃப் மிஸ்டர் டி. ரூபன், 16ஆம் தேதி ராஜேஷ் சார்லஸ், சன் ஆஃப் மிஸ்டர் லேட் மிஸ்டர் செல்வதுரை, 18ஆம் தேதி மாஸ்டர் ட்ரைடன் லேம் டேனியல்ஸ், சன் ஆஃப் மிஸ்டர் டன்வர் டேனியல்ஸ், 18ஆம் தேதி டயான் நட்டாஷா, சன் ஆஃப் மிஸ்டர் டிக்சன், மாஸ்டர் ஜோனத்தான், சன் ஆஃப் மிஸ்டர் பீட்டர் பிரபு, மிஸ்ஸஸ் கிளெமெண்ட்ரா அருள்ராஜ், மிஸ்டர் அருள்ராஜ், மிஸ்ஸஸ் ஜாய் சுகுமாரி, வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஜே.எஸ். ஜெயச்சந்திரன், 20ஆம் தேதி மிஸ்டர் ஏ. ஆல்வின் ஜோஷ்வா, சன் ஆஃப் மிஸ்டர் லெஸ்லி சாலமன். பிறந்த நாட்களை காணும் இவர்களை திருச்சபையாக வாழ்த்துகிறோம். இந்த பிறந்த நாட்கள், திருமண நாட்களை பற்றி ஏதாவது தேதி மாற்றம் இல்லை பெயர் மாறி இருக்குது என்று சொன்னீங்களா, தயவு செய்து அதை உடனே சொன்னீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர்லேருந்து உங்கள் பெயர்களை அதை மாற்றி எழுதலாம். தயவு செய்து நீங்கள் அதை மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. நேரடியாக என்னுடைய பெயர் தப்பாக இருக்கிறது, ஸ்பெல்லிங் தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடலாம். ஏழை பாக்கி வைத்திருக்கின்றவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். நிறைய பேர் 2 வருஷமாக கொடுக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த மன வருத்தத்திற்கு ஒரு காரியம். இது கடவுளுடைய பணம், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கடவுளுடைய விஷயத்தில் விளையாடாதீங்க இல்லையா? அட் எனி டைம், இன் எனி பிளேஸ், இன் எனி ஸ்ட்ரீட், நான் பிரசங்கத்தில் சொன்ன மாதிரி எந்த நேரத்திலும் நமக்கு கடவுளுடைய கோபாக்கினை வரலாம். திரும்ப திரும்ப உங்களை எச்சரிக்கிறேன், சரியா? இது கடவுளுடைய பணம், விளையாடாதீங்க. கூடிய மட்டும் அதை சீக்கிரமாக செலுத்தி முடிப்பதற்கு பிரயாசப்படுங்கள். அடுத்ததாக இந்த 2 வருஷமாக நம்ம கேல் ரவுண்ட்ஸ் போகலை. ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் இந்த வருஷம் போவதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபடலாம் என்று யோசிக்கின்றோம். அதை புதிதாக வீடு மாற்றியிருக்கிறவங்க, உங்களுடைய அட்ரஸ்
அட்ரஸ், மொபைல் நம்பர். சில வந்து மொபைல் மாற்றி இருக்கிறீங்க, ரிங்கு போயிட்டே இருக்குது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்குன்னு வருது, திரும்ப திரும்ப பாடினாலும் அதே தான் வருது. ஆக மொபைல் நம்பர் நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னாக்கா அதையும் எழுதி செயலரிடம் நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல் நம்முடைய ஆலயத்தின் பொருளாதார தேவைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. தயவுசெய்து சந்தா தொகைகளை நீங்கள் சற்று உயர்த்தி கொடுக்கும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நமக்கு நல்ல சம்பளம் கூடி இருக்குது, பிள்ளைகள் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதே சந்தா தொகை தான் நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து கூடுமானவரை நீங்கள் சந்தா தொகையை சற்று உயர்த்தி தரும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றோம். கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். ஆதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டின சகல ஆசீர்வாதங்களுக்காக உங்கள் நன்றி படைக்கின்றோம். எங்கள் உள்ளத்தின் ஆழ்த்தினு உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று வேத வார்த்தைகளை நினைக்கின்றோம். ஆண்டவர் இங்கே வந்திருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பாராட்டின அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறப்பாக மகள் ஜெசிகாவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உடைய ஆயுசு காலத்தில் மேலும் ஒரு புதிய வருஷத்தை நீர் கூட்டி தந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தாயின் கருவிலை உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் மகளுக்கு நீர் பாராட்டி வருகின்ற எல்லா விதமான கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, சுகம் பலன் ஜீவனுக்காக, ஆவிக்குரிய இவங்களுக்காக நன்றிகள் இறுதியத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை மகளுக்கு மென்மேலும் நீர் கூட்டி தருவீராக. ஆண்டவரே, இதே போல இன்னும் அநேக பிறநாளை தன்னுடைய வாழ்விலை கண்டு உமக்கு சாட்சியாக வாழும்படியாய் கிருபை தாரும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நாங்கள் வாசிக்கிற வண்ணமாய் மகள் எல்லாவற்றிலும் வளர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கிருபை தாரும். உலக பிரகாரமாக எந்த நோய் நொடியும் வராதபடிக்கு உம்முடைய இரத்த கோட்டைகளாக மறைத்துக் கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் நிறைய தொடங்காத ஆசீர்வதியும். அப்படி பெற்றெடுத்த பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தொடர்ந்து கர்த்தாவே பல்லாண்டு காலம், 100 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கர்த்தாவே குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சான்று பகரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீர் தாரும். இதே போல இன்னும் யார் யார் இந்த வாரத்திலே இந்த நாளிலே தங்களுடைய பிறநாளை காணுகின்றார்களோ அவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய அன்பின் கரம் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். நல்ல சரீர சுகம் பல ஜீவனை கொடுத்து நீடித்த ஆயுள் நாட்களாலே நம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்கும். வருஷத்தை இந்த நன்மையினால் முடிசூட்டுகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வண்ணமாய் இந்த புதிய வருஷத்தை தம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் நன்மையினாலே முடிசூட்டி தங்கள் வாழ்நாள் முழுதும் உடைய அன்பில் நிலைத்திருக்க நீரை அருள் தாரும். இதே போல இன்னும் அநேக பிறநாளை கண்டு ஆண்டவரின் நாமத்துக்கு சாட்சியாக விழும்படியான கிருபை செய்திடும். திருமண ஆசிரிக்கின்ற அன்பு தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு சகோதரர் திரு சுந்தர் அவளுக்காக அன்பு துணைவியாருக்காக ஸ்தோத்திரம். அதே போல் அன்பு சகோதரர் திரு ஜெயம் புஷ்பராஜ் உடைய அன்பு துணைவியார் அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம ஆண்டவரே, திருமணாலை காணுகின்ற அனைத்து தம்பதிகளுக்காக உங்கள் நன்றி பாராட்டுகிறோம் சுவாமி. எல்லார் வாழ்க்கையிலே அருமையான தம்பதிகளை இணைத்த நாள் முதற்கொண்டு நாள் வரைக்கும் கர்த்தர் பாராட்டி வருகின்ற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற வண்ணமாய் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நீ செய்த நன்மைகளை நினைத்து தங்கள் வாழ்நாள் முழுதும் ஆண்டவரே உம்மை துதித்து பாடிக்கொண்டே இருக்கத்தக்கதாக நீரை கிருபை தாரும். கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல உத்தியோகத்திற்காக ஸ்தோத்திரம், வருமானத்திற்காக ஸ்தோத்திரம், நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தனது ஆண்டவரே, பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் நிறைய துணையாக பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக முன்னேற்றக்காக எடுத்துக்கொள்கின்ற எல்லா பிரயாசங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வேத வாக்கியத்தின்படி போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க நீரை அருள் தாரும். இதே போல இன்னும் அநேக திருமண நாளை தங்களுடைய வாழ்விலை கண்டு உமக்கு சாட்சியாக வாழும்படியாக கிருபை தாரும். நல்ல சரீர சுகம் பல ஜீவனை கொடுத்து நீடித்த ஆசை நாட்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இனமாக தங்களுக்காக யாரார் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ எல்லாரையும் இந்த சமூகத்தில் நாங்கள் வைக்கின்றோம். அவருடைய கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். நிறைவான ஆவிக்குள்ளாக நீரை வழிநடத்தி தங்கள் வாழ்நாள் முழுதும் உமக்கு சாட்சியாக வாழும்படியாக கிருபை செய்திடும். உடைய கருத்தில் எங்களையும் தோத்திர காணிக்க படைக்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நமக்கு துதி கனமையும் உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆறுதலில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீ தனித்தனியாய் பேர் பெற கர்த்தர் ஆசீர்வாதத்திலும் சீஷத்துவத்தின் மேன்மை என்ற தலைப்பில் நாங்கள் சிந்திக்க முடியாத எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு சீஷனாக இருப்பவனால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவுள் என்ற வேத வாக்கியம் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே கர்த்தாவே, பல தலைமுறைகளாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம்.
ஆனால் எந்த அளவுக்கு கர்த்தாவே அந்த சீஷத்துவத்திற்கு நாங்கள் உதாரணமாக நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தாரும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின் சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னீரேன். ஆமாண்டவரே, உடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற நீங்கள் கருள் தாரும். லிவிங் பை ஃபெய்த் இன் கிரைஸ்ட், ஆமாண்டவரே, கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாங்கள் அனுதினமும் வளர கர்த்தர்களை துணைத்தாரும். வாக்கிங் இன் த ஹோலி ஸ்பிரிட், ஆமாண்டவரே, தூய் ஆவியானவர்களை வழிநடத்துகின்றபடி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நடத்தப்படத்தக்கதாக நீரை கிருபை தாரும். எங்கள் சுய இஷ்டத்திற்கு, சுய விருப்பத்திற்கு, சுய லாபத்திற்கு எங்களை விற்று போடாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் தூய ஆவியின் செயல்பாட்டை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே அதற்கு இசையை நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதாக நீரை கிருபை தாரும். கடைசியாக ஆண்டவருடைய இளைப்பால் நாங்கள் பிரவேசிக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் நாங்கள் செபிக்கின்றோம். பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் நமக்கு சாட்சியாக வாழ்த்தக்கதாக நீரை கிருபை தாரும் சுவாமி. எத்தனையோ வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷனரிமார்கள் பல உபத்திரவங்களை, பல பாடுகளை சந்தித்து ஆண்டவரே கிறிஸ்தவத்தை இங்கே நிலைநாட்டி சென்றிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் விலைக்கேறைமையின்றி நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தாவே நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு, நிருசாரமாக இருக்காதபடிக்கு கர்த்தாவே அதனுடைய பொருளை உணர்ந்து, பயனை உணர்ந்து நாங்கள் வாழ்நாள் முழுதும் உமக்கு நாங்கள் சேவை செய்யத்தக்கதாக நீர் அழுத்தாரும். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுதும் உடைய பிரச்சனை எங்களோடு கூட எனக்காக ஸ்தோத்திரம். அதன் முடித்து நாங்கள் வீடு கடந்து போகிறோம். நாங்கள் வந்தவர்கள் விரைவாக செல்லாதபடிக்கு நிறைவான சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஆவிக்குரிய கிருபைகளோடும் ஆசீர்வாதங்கள் கடந்து போகத்தக்கதாக நீர் கிருபை தாரும். மீண்டுமாக நாங்கள் ஒருவரை சந்திக்கும் வரை உடைய நீங்காத இன்ப சம்பவம் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக. ஆண்டவர் சீக்கிரமாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயம் திறக்கப்பட கர்த்தர்களுக்கு ஒத்தாசை புரியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாவங்கள், மீறல், குற்றம், குறைகள் ஆண்டுகள் ஆற்று கர்த்தர் ஒரு விசை பொறுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி மீண்டுமாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க கர்த்தர்களுக்கு துணை செய்வீராக. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் ஆற்றி உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே துதி கனமையும் உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மறைமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே மிகுந்த தாழ்மையை கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாம் புஷ்டப்படுவதாக, செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. உங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எழுசோருக்கு பிரவேசிக்க ரட்சித்துக் கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மவரோடும் விசேஷமாக தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட யாவரோடும் இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக.